ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் சாயந்தரம் கருட பஞ்சமி கருட சேவை நடந்தது. இன்றைக்கு கல்கி ஜெயந்தி. எப்போவுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பக்தர்களுக்கு தேவையான அன்னப்பிரசாதம் லட்டு எல்லாம் தயாரிக்கிறதுக்கு எல்பிஜி கேஸ் தேவைப்படும். காசு கொடுத்து தான் வாங்குகிறாங்க. 38 டன் கேஸ் எல்பிஜி எப்போவுமே பஃபரில் வச்சுருப்பாங்களாம். மார்க்கெட்டில் ஏதோ பற்றாக்குறை வந்தாலுமே அதனால அன்னப்பிரசாதம் லட்டு தயாரிக்கிறதெல்லாம் தடைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரேடியாக இந்த எல்பிஜியை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் நம்ம திருமலையில் சாப்பிட்டு ஃபுட் வேஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த ஃபுட்டு இலையில் சாப்பிட்றோம்ல அந்த இலைகள், அன்னப்பிரசாதம் தயாரிக்கிறதுக்காக காய்கறிகள் யூஸ் பண்ணுவாங்கள்ல அதோட கழிவுகள் மொத்தமாக இதெல்லாம் வச்சே ஒரு நாளைக்கு 40 டன் யூஸ் பண்ணி பயோ கேஸ் தயாரிக்கிற பிளான்ட் வச்சுருக்காங்க திருமலையில். அந்த பயோகேஸ் மூலமாக இப்போ ரீசெண்டாக ரிலையன்ஸில் 120 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கிச்சன் கட்டுறதுக்கு. அந்த கிச்சனில் தயாரிக்கப்படும் அன்னப்பிரசாதமானது இப்போ பிரம்மோற்சவத்துக்கெல்லாம் இன்னும் அதிக பக்தர்கள் வருவாங்க. அந்த கிச்சன்லேருந்து தயாரிக்கப்படுற அன்னப்பிரசாதம் மட்டுமே ஒரு நாளைக்கு 2 லட்சம் பக்தர்களுக்கு போதுமானதாக இருக்குமா. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பற்றி கூட ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸில் பார்த்தேன். காசு கொடுத்து வாங்குறாங்கள்ல, அது டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஆஃபீஸ் ரூம் கெஸ்ட் ஹவுஸ்லலாம் சோலார் பேனல் அந்தந்த பில்டிங் மேலேயே இன்ஸ்டால் பண்ணி அந்த பவர் சப்ளைக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ என்ன அந்த நியூஸில் பார்த்தேன்னா ஃபுல்லாக பைசா கொடுத்தே வாங்காமல் ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக கேஸாக இருக்கட்டும் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் அந்த பவர் பக்தர்களுக்கு தேவைப்படுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேன். அடுத்து கீழ் திருப்பதியில் இன்றைக்கி காலையில் 2:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா 10,000 ரிலீஸ் பண்ணாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலையில் 2:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. 2 டோக்கனுமே 1.5 மணி நேரத்தில் தீந்துருச்சு. இந்த டோக்கன் வாங்கிறதுக்காக நேற்று நைட்லேருந்தே பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு இப்போ கொஞ்சம் வாரங்களாகவே கீழ் திருப்பதியில் வியாழக்கிழமை தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் புதன்கிழமை கொடுக்கறது கிடையாது. புதன்கிழமை கவுண்டர் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கு உண்டான டோக்கன் கொடுத்து முடிச்சிட்டாங்க காலையிலேயே. நாளைய தரிசனத்துக்கு உண்டானது, அதாவது புதன்கிழமை தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. வியாழக்கிழமை தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் புதன்கிழமை கொடுக்க மாட்டாங்க, நாளைக்கு காலையில். வெள்ளிக்கிழமைக்கு உண்டான டோக்கன் வியாழக்கிழமை கொடுப்பாங்க. எந்த டைமில் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்கங்கிறது எக்ஸாக்டாக தெரியாது. ஏன்னா பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கும் ஒரு டைமில். நீங்கள் வெள்ளிக்கிழமை சுவாமி தரிசனம் செய்யணும், வியாழக்கிழமை காலையில் எப்போ கவுண்டர் ஓப்பன் பண்ணாலும் டோக்கன் கிடைக்கணும்னா நாளைக்கு நைட்டே வெயிட் பண்ணுங்கள். பட் வியாழக்கிழமை தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் நாளைக்கு கீழ் திருப்பதியில் கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நடைபாதைகளில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. டோக்கன் தரிசனத்துக்கு ஏடிஜிஹெச் சர்க்கிள் மட்டும்தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தரிசனம் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதிகமாக பக்தர்கள் இருந்தால் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்போ வராதிங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி அந்த டைமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இப்போதைக்கு அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லை. பட் சிலா தோரணம் தாண்டி க்யூ லைன் இருக்குது. சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு அந்த தரிசனத்தில் 20லேருந்து 24 மணி நேரம் ஆகும்னு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஹவர்ஸ் மேனேஜபிளாக இருக்கும் அப்படின்னா டைரெக்டாக போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டோக்கன் அடுத்து வியாழக்கிழமை கொடுப்பாங்க, அதிகாலை எப்போன்னு தெரியாது. அந்த டோக்கன் வாங்கினா நீங்கள் நாளைக்கு நைட்டு புதன்கிழமை கீழ் திருப்பதியில் இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணணும். வெள்ளிக்கிழமை தான் அந்த தரிசனத்தின் மூலமாக சுவாமி தரிசனம் செய்ய முடியும், அந்த டோக்கன் மூலமாக. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்துக்கு உண்டான லக்கி டிப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஆன்லைனில் நீங்கள் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிருக்கீங்க ஏதாவது ஒரு சேவாலைனா மட்டும்தான் 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர். மற்றபடி நீங்கள் வேறு எந்த டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி ஆதாரில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறப்போ லாகின் செய்யுங்க.
2 நாள் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ பொறுமையாக நம்ம செய்துக்கலாம், மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல். ஏன்னா ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் மாற்ற முடியாது. அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறப்பெல்லாம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம் வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் பதிகிற மாதிரி இருக்கும். சேவை எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வர்ச்சுவல் கியூ போகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு 4 சேவா இருக்கும். சுப்ரபாதம் சேவானா 120 ரூபா, தோமால சேவா, அர்ச்சனை சேவானா ஒரு டிக்கெட் 220 ரூபா, அஷ்டதலபாத பத்மாராதன சேவா 1250 ரூபா ஒருத்தருக்கு சொல்கிறேன். ஆல் சேவாஸ் ஆல் டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா பர்டிகுலர் சேவா பர்டிகுலர் டேட் கொடுத்து எல்லாமே கிளிக் ஆகிருக்கா அப்படின்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் ஒரு லாகினில் ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு தான் பதிய முடியும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவ்யூ பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் SMS வந்துடும், இமெயில் வந்துடும். அது இல்லைன்னா கூட ஓகே, நீங்கள் மறுபடியும் லாகின் செய்து 20ஆம் தேதி 10 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மத்தியானம் 12 மணி போல் அதே நம்பரில் லாகின் செய்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் ஆகிருந்தால் நமக்கு SMS இமெயில் வந்துடும். இல்லைன்னா ஜென்ரலாக யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்கிற லிஸ்ட்டும் இருக்கும். புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் கூட தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மார்கழி மாதம் டிப்பு இருக்காது. ஸோ நவம்பரில் ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களுக்கும் இருக்கும். கைசிக துவாதசிக்கு மட்டும் ஓப்பன் ஆகிறது டவுட்டு தான், ஏன்னா ஏகாந்தமாக செய்வாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிற எல்லாருமே நம்மளும் செலக்ட் ஆகணும் ஏதாவது ஒரு சேவாவில் அப்படின்னு ப்ரே பண்ணிப்போம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 79,445 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.80 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 36,834 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. நேற்று விற்கப்பட்ட மொத்த லட்டுக்களின் எண்ணிக்கை 3.95 லட்சம் லட்டுக்கள். நேற்று அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,392 பேர். நோட் பண்ணிக்கோங்க, டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் க்ரௌடு இருக்குது. 20லேருந்து 24 மணி நேரம் ஆகும்னு அஃபீஷியலாக டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கீழ்த்திருப்பதில் இன்றைக்கி டோக்கன் கொடுத்து முடிச்சிட்டாங்க. நாளைக்கு டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் டிப்பில் இப்போ காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பொறுமையாக அவசியம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு திருமலைக்கு போயிருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.